Hallelujah. Hallelujah. Blessed to be a blessing. தேவன் ஆபிரகாம் அழைத்தார், நான் உன்னை ஆசீர்வதித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் அழைத்த தேவன். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு இருக்கிற அதே ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கும் அதே ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இருக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க? ஆபிரகாம் எங்க போனாரு, நாமளும் அங்கேதான் போறோம். சரிங்க, எல்லாம் இங்கதான் இருக்குதுங்க. ஓகே, வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு கவனமா கேளுங்க. இதை கேட்டுட்டு விட்டுறதுக்காக இல்லை, தேவன் நமக்கு சில விஷயங்களை வாழ்க்கையில செய்யும்படியாக. அதாவது முதல்ல கேட்டு நான் எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? ஆமென். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எதற்காக? பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. எல்லாருமே சொல்லுங்க, ஜெபம். நான் ஜெபிக்க போறேன், நான் வாழ போறேன். பாஸ்டர், நான் வாழ்ந்துதான் இருக்கிறேன், அப்புறம் என்ன வாழ போறேன்? ஆமா, இவ்வளவு நாள் உங்களுக்காக வாழ்ந்திருந்தீங்க, இப்ப இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக வாழ போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் கட்ட போறேன். சொல்லுங்க, கட்ட போறேன். ஆமா பாஸ்டர், வீட்டுல கட்டுக்கட்டா கட்டின்னு இருக்கிறேன், எனக்கு கொட்டுது நிறைய. வருகிற எதிர்காலத்துக்கு, இந்த ஒரு தலைமுறைக்கு அவங்கள நான் கட்ட போறேன். ஆமென். பிறரை நான் ஆசீர்வதிக்க போறேன். இந்த 4 வார்த்தைகள் இன்னைக்கு pray, live, build and bless. இந்த வார்த்தை நிமித்தமாக, தேவன் கொடுத்த இந்த வார்த்தை நிமித்தமாக நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா நேற்று தினத்துல 80வது சுதந்திர நாள் இந்த நாடு முழுவதும் கொண்டாடினது. இந்த தேசத்துக்காக தியாகம் செய்தவர்கள், சேவை செய்தவர்கள், அதை நினைத்து அதை கொண்டாடுது. அது மாத்திரமல்ல, நமக்கு கிடைத்தது சுதந்திரம். சுதந்திரம் மாத்திரமல்ல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எத்தனையோ விதமான ஸ்லாக்கியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. நிறைய கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் அவங்க கொந்தளிப்புக்குள்ள, வறட்சியில, வறுமையில, இக்கட்டான சூழ்நிலையில, போராட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல வாழும்படியாக, இந்த தேசத்துல வாழ்வது மாத்திரமல்ல, கர்த்தர் சபையில இருக்கிறவங்களை ஆசீர்வதித்தது பிறரை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென். எப்படி இயேசு கிறிஸ்து நாங்க பார்த்தோம், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், நமக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையை நீக்கினார், கடன் நம்ம மேல இருந்த பாரத்தை நீக்கினவரா இருக்கிறார், பிசாசின் தலையை நசுக்கினவரா இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம இன்னைக்கு ஒரு டிக்னிட்டியோட கூட சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த தேசத்துல, சுதந்திர தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு குவெஸ்டின், இந்த தேசம் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, இந்த மாநிலம் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறது அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, இந்த தேவனுக்குள்ள விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க, நான் இந்த தேசத்துக்கு என்ன செய்ய போறேன்? இதுதான் ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி இன்னைக்கு. எப்படிங்க? இந்த தேசம் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறத விட, இந்த தேசத்துக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேன். அப்ப அன்னைக்கு அங்க கேட்டிருக்கலாம், இந்த தேசம் எனக்கு என்ன கொடுத்துச்சு, நான் என்ன கொடுக்க போறேன். ஆனா அவங்க மற்றவங்க கிட்ட இருந்து விடுதலை பெற தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்க, தியாகம் செய்தாங்க. நாம இந்த சுதந்திரத்தோட கூட இருக்கும்படியாக. இதற்கு புரியுதுங்க? இயேசு கிறிஸ்து, நாம பாவத்துல மரித்து இருந்தோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு, நாம சுதந்திரத்தோட கூட இருக்கும்படியாக. இன்னைக்கு நாம இன்னும் இயேசு கிட்ட பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக. ஆனா தேசத்துக்கு நாம் கேட்கிறோம், இந்த தேசம் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் தேவனுடைய வார்த்தையில நம்ம பார்க்க போறோம். நம்ம தேவன்ட்டு வாங்கிட்டே இருக்கிறோம். இன்னும் தேசத்துல கூட இவங்க என்ன கொடுத்தாங்க, இவங்க என்ன கொடுத்தாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக, தேவன்ட்டு இவ்வளவு கிருபை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே, நான் தேசத்துக்கு என்ன பண்ணேன்,
எத்தனை பேருக்கு எனக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. நான் என்ன பண்ண பாரு பாஸ்டர், நான் என்ன எம்எல்ஏவா, நான் என்ன கவுன்சிலரா, நான் கட்டுக்கட்டா பணம் வாங்கி இருக்கிறேன், நான் என்ன பாலிடிக்ஸ் பண்றேன், பொலிட்டிஷியனா, நான் என்ன பிரதமரா இருக்கிறேன்னா இல்ல சிஎம்மா இருக்கிறேன்னா இந்த தேசத்துக்கு என்ன பண்றதுக்கு? இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடிமகளுடைய அது ஒரு உரிமைக்கு மட்டும் போராடுவது அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம தேசத்துக்காக என்ன செய்ய போறோன்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆமென். அதைத்தான் நாம இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் அவர் அழுத்தமாக சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரதானமாக, முற்றிலும் முக்கியமாக, முதல்ல நாம தேசத்துக்கு செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். சொல்லுங்க, ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல, பாஸ்டர் எனக்கு ரெடி ஆகிறதுக்கே டைம் இல்லை பாஸ்டர், எனக்கே ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்புறம் எங்கேருந்து? அப்போ தேவன் நமக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இத்தனை ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட உறவாடுவது எனக்கு 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 எனக்குன்னு கேட்கறதுக்கு இருக்குது. பரவாயில்ல, சப்ளிகேஷன்ல வச்சுட்டு எல்லா ஜனத்துக்கும், தலைவர்களுக்கும், அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும், சமாதானம் சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய சமாதானத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நான் சுதந்திரத்தோடு கூட இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துக்குள்ள சுதந்திரம் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை இந்த தேசத்துல வச்சிருக்கிறாரு சொன்னாக்கா என்னுடைய முதல் காரியம் என்னங்க? சத்தமா யாருக்கு ஜபிக்கணும்? தேசத்துக்காக ஜபிக்கிறோம், தேசத்துல இருக்கிற தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம், அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம், மாநிலங்களுக்காக ஜபிக்கிறோம். அப்படி நாம ஜபிக்கும் போது என்ன ஆகுறதுன்னு சொன்னாக்க, என்னுடைய குடும்பங்களுக்காக, கம்யூனிட்டிஸ்க்காக, நேஷனுக்காக. முதலாவது, நான் வரையும் தேசத்தை குறித்து இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்றதுக்கு பதிலாக அதை நம்ம எப்படி நம்முடைய சிந்தையை, நம்முடைய உள்ளத்தை எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, தேவனுக்கு அந்த நாட்கள்ல இருந்த ரோமருக்கு எதிராக இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்றாரு, இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க, வரி தேவனுக்கு என்ன கொடுக்கணுமோனாக்கா. அப்ப அவர் ஜபிக்கிறவரா இருக்கிறாரு, அங்க இருக்கிறதுக்கும் ஜபிக்கிறவரா இருக்கிறாரு. இன்றைக்கு நாம இந்த தேசத்துல இருக்கிறோம்னா, நமக்கு பிடித்தவங்க இருக்கிறாங்களோ, பிடிக்காதவங்க இருக்கிறாங்களோ, நமக்கு சாதகமா இருக்கிறாங்களோ இல்ல எதிர்ப்பா இருக்கிறாங்களோ, ஆனா கர்த்தர் இந்த தேசத்துல வச்சிருக்கிறாருன்னா தலைமத்துக்காக நாம ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். எதற்காக ஜெபிக்கிறோம்? அப்படி நாம ஜெபிக்கும் போது நல்லா கவனமா கேளுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம ஜெபிக்க 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 தலைவர்களுக்குள்ள தேவனுடைய ஞானத்தினால இந்த தேசத்தை நடத்த அவர் வழி நடத்துறவரா இருக்கிறார். புரியுதுங்க? ஆமென். சுதந்திரம் கிடைச்சிடுச்சு, நான் எப்படியா இருக்கிறேன், எனக்கு இதுதான் வேணும். ஆனா நம்மளுடைய தேவனுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவருடைய ஒவ்வொருத்தருடைய கடமை நான் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும்போது குழப்பங்கள், போராட்டங்கள், சமாதானம் இல்லாம பிரச்சனைகள் இருக்குதா, நாம ஜெபிக்கிற கிறிஸ்துவர்கள் ஜெபிக்க 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 தேவனுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற அனைவருக்கும் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாதுகாப்பு. எத்தனையோ பிள்ளைகள், குடும்பங்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நாம ஜெபிக்கிறது எப்படிங்க? அந்த இவங்க இந்த சுற்றுவட்டில் இருக்கிறவங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தரோடு கூட நம்ம உறவாடும் போது, அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கும் போது, தேவனே நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறவரா. நாம ஐயோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லும் போதே பாதுகாப்பும் கொடுக்கிறார். தலைவர்கள் நிமித்தமாக ஸ்டெப்ஸ், மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. ஏன் இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பெண்ணு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு பாதுகாப்பு, பிள்ளைங்களுடைய அந்த ஒரு மோசமான காரியம் நடந்திருக்குதுனாக்கா ட்ரக்ஸ் எதிரில் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இது தேவன் கொடுக்கிற ஞானம், தேவன் சமாதானத்தை உண்டு பண்றாரு.
ஒரு இடத்துல இல்ல, இந்த தேசம் முழுவதும் இப்படியாக நடக்கட்டும். ஆமென். ஜஸ்டிஸ், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய நீதி நியாயம் கிடைக்கணும். சில பேர் சுயத்துக்காக பண்ணலாம், ஆனா நம்ம ஜெபிக்கும் போது, ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னாக்கா அது 2 வருஷம் தொடர்ந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஒரு பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. செகண்ட் பார்த்தாங்க, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, தொடர்ந்து இப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு புரட்சி, எனக்கு நியாயம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றவங்க கிடையாது. ஒவ்வொரு நாள் நம்ம வீட்டுல ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல புரட்சி உண்டு பண்றவராக இருக்கிறார். நியாய நீதியை கிடைக்கிற நம்முடைய பிள்ளைங்க, வருங்கால பிள்ளைங்க தேவனுக்குள்ள அவங்க நடத்தும்படியாக எல்லாவற்றத்துக்கு மேலாக எதற்காக ஜெபிக்கிறோம்? ஜெபிக்க இந்த உலகத்துல மாத்திரமில்லை, இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர், ஒவ்வொரு மாநிலத்துல, ஒவ்வொரு இடத்துல இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த 80வது சுதந்திரம், இந்தியா தேசத்தின் சுதந்திரத்துல இருக்கிறோம். எனக்கு தேசம் என்ன பண்ணுச்சுன்னா, சுதந்திரமான தேசத்துல இருக்கிறோமே, இந்த தேசத்துல சமாதானம் இருக்கட்டும், நியாய நீதி இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும், ரட்சிப்பு இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், தேவனுடைய ஞானம் இருக்கட்டும் சொல்லி ஒவ்வொரு நாளா ஜெபிக்கிறவர்களாக. யார் இதுக்காக ஜெபிப்பாங்க? என் தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. இதே போல நான் ஏன் போனேன்னு சொல்லி ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் அந்த பார்டர்ல, அந்த குளூர்ல, -டிகிரியில போயிட்டு நம்மளுடைய எல்லைகளை பாதுகாத்து இருக்கிறாங்களே, அவங்க கூட சொன்னாங்கனாக்கா நான் ஏன் போகணும்னு சொல்லிட்டு நாம நல்லா சமாதானத்தோட கூட இருக்க முடியுமா? அவங்க போயிட்டு அங்க எல்லையை பாதுகாக்கிறாங்கனாக்கா கர்த்தர் கொடுத்திருக்கிற நமக்கு ஒரு தருணம், இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக மாற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, முதலாவது ஜெபிக்கிறவர்களாக. பக்கத்துல இருந்த பார்த்து சொல்லுங்க, இனிமே நான் தொடர்ந்து தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போறேன்னு சொல்லுங்க. என்ன அழகா சொல்றீங்கம்மா. வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறதா இருக்கிறார். பாஸ்டர் அவங்க எல்லாம் ட்ரெயினா இருக்கிறாங்க பாஸ்டர், வாரம் வந்து ஆராதனை செய்து ஜெபிக்க இவ்வளோ ட்ரெயின் பண்ணிருக்கிறோம். அதை வீட்டுல போயிட்டு ஜெபிச்சாதான் எல்லாம் எதிர்ப்பு மேற்கொள்றதுக்காக ஆவியானவரே கிரியை செய்யறவராக இருக்கிறார். ஆமென். ஒரு உறுதியோட கூட இனிமே நான் ஜெபிக்க போறேன் பாஸ்டர். சோ முதல் ஸ்லைட்ல 4 காரியங்களை நான் சொன்னேன். 1 ஜெபம், 2வது என்னங்க பாஸ்டர்? அது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பாஸ்டர், எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? என்ன சொன்னேன் நான் வாயை வச்சு சும்மா இருக்கா? ஐயோ, குழி தோண்டி பொதிச்சிடுங்க. ஜபம் என்னோட லிவ், வாழ்வது எனக்காக இல்ல, தேவனுக்காக. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன பாருங்க, என்ன பார், நல்லா பார், தெரியுதா? வீட்டுல போயிட்டு தேவனுடைய வார்த்தையை படிக்கலாம். எனக்கு படிச்சு எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடும். நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள். ஏசு கிறிஸ்து அந்த சர்மன் ஆன் தி மவுண்ட்ல அந்த இடத்துல சொல்ற அந்த வார்த்தை, இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அந்த வெளிச்சத்தை குறித்து நாம பார்க்க போறோம். நாம இந்த சுதந்திர தேசத்துல எப்படி வேணா வாழ்வதற்காக கர்த்தர் நமக்கு இந்த சுதந்திர தேசத்துல நம்மளை கொண்டு வைக்கல, நமக்கு ரட்சிப்பு கொடுக்கல. அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நம்மளை வைத்திருக்கிற தேவன். அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமென். எல்லாம் இந்த வீட்டு பக்கத்துல அவங்களாம் அப்படி வாழ்றாங்களே, நான் கூட எப்படின்னா வாழ்றேன், அதுக்காக இல்ல. சபையில மாத்திரம் இந்த ஆராதனை செய்யும் போது யுனைடெட் பை வர்ஷிப், டிரான்ஸ்ஃபார்ம் பை கிரேஸ் டேக்லைன் நம்ம போட்டுக்கிறோம். பாத்தீங்களா? பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கிறீங்களா? The Lamb Worship Center
யுனைடெட் பை வர்ஷிப், டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை கிரேஸ். அப்படின்னா ஆராதனையில ஒன்றாக கூடி தேவனுடைய கிருபையால ஒவ்வொருத்தரும் நம்ம மறுமலர்ச்சி ஆகிறோம், ஒரு மாற்றம் அடைகிறோம்னு சொல்லி நம்முடைய சர்ச்சோட டேக்லைன். அதெல்லாம் எனக்கு எங்க தெரியும் பாஸ்டர், கத்துக் கொடுக்குற கத்துக்கங்க. அப்போ சபையில உக்காடுறது மாத்திரம் கிடையாது. சபையில தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டுகிறோம், அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். வெளியே போகும்போது அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. எந்த இடத்துலங்க? நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் இயேசு நம்ம மூலியமாக, நம்முடைய வீடுகள்ல, வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய ஸ்கூல்ல இருக்கலாம், கம்யூனிட்டியில, எல்லா இடத்துலயும் அவரை வெளிப்படுத்துறது தான் வெளிச்சமா இருக்கிறது. நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடத்தையில, நம்முடைய செயல்ல. சோ நான் வெறியும் எங்க யார் நீங்க? நான் இந்தியன் தாத்தா மாதிரி எல்லாரும் போட்டு தள்ளிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், போட்டு தள்ளுறது. ஃபர்ஸ்ட் இயேசுடைய வெளிச்சத்தை காமிங்க மற்றவங்களுக்கு. உங்க வீட்டுல காமிங்க, உங்க பிள்ளைங்க கிட்ட காமிங்க. Let Christ be seen through you. எப்படி அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுனாக்கா, வேலை செய்கிற இடத்துல உண்மை உள்ளவர்களாகனா, இன்டெகிரிட்டி, போய் பித்தலாட்டம் பண்ணாம, மோசடி பண்ணாம, நியாயமா நடந்துக்கிறது. என் மேல எவ்வளவு கஷ்டங்கள் பாரங்கள் வந்தாலும் கூட நான் தேவனுக்காக வேலை செய்யறதுல உண்மையா இருக்க போறேன். நான் என்னுடைய இந்த பூலோகத்துல இருக்கிற எஜமானுக்கு வேலை செய்யல, என்னை சிருஷ்டித்து உருவாக்குன சர்வ வல்லமுடைய தேவன் அந்த எஜமானுக்காக வேலை பண்றேன். அப்போ அந்த இடத்துல யாரும் பார்க்கலனாலும் கூட நம்ம சரியான காரியங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்னுடைய கூட வேலை செய்திருந்த ஒருத்தர், என்னோட நண்பன், ரொம்ப க்ளோஸ். அவன் ரொம்ப ஸ்டிஞ்சி. அவனை அதனால தான் ஸ்டிஞ்சி வச்சு பேர் வச்சு கூடுவாங்க. எனது ரெக்கார்டிங்கில் இது பேர் சொல்லக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு டாக்ஸே வராது. எப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு பில்லு பண்ணிடுவான். அப்போ என்ன சொல்லலாம், நமக்கெல்லாம் எதுக்குப்பா அது பரல கொடுத்து, ஏய் நீ சொந்த வீடு வச்சுருக்கிறல்ல, சும்மா போட்டு நீ வாடிக்கையில் இருக்கிறன்னு சொல்லிட்டு நீ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ பண்ணலாம். என்ன வருது அதுல இருந்து? கொஞ்சம் தான் வரும். அது கொடுத்தாலும் கூட நமக்கு சரி பில் பண்ணலான்னு பண்ணி கொடுக்கும் போது மனசு ஒத்துக்காது. இப்போ இந்த புது டாக்ஸ் ரெஜிம் எல்லாம் உங்களுக்கு தெரியல. இது ஏன்னா அந்த என்ன புதுசு என்ன பழையசு, நான் ஒரு டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கறதில்ல, டைரக்டா கட் பண்ணிடுறாங்க 30%. ஸோ அப்போ எனக்கு சமாதானமா இருக்குது. மற்றும் யாரு கலப்படம் பண்ணி இது பண்ணாலும் கூட தேவன் என்ன கொடுக்கிறாரு, தேவன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கிறாரு, தேவன் என்ன பலப்படுத்துறாரு, தேவன் என்ன வேலை வைக்கிறாரு, அவர் தான் உயர்வு கொடுக்கிறாரு. அப்போ தேசத்துக்கு என்ன போகணுமோ அந்த டாக்ஸ் போட்டோம், தேவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த ஆஃபரிங் போட்டோம், ஜனங்களை ஆசீர்வாதத்துக்கு வச்சுக்கிறாரு, ஆசீர்வாதத்துக்காக இருக்கிறாரு. அதுதான் அவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறதா இருக்குது. என்னை யாரும் பார்க்கல, நான் யாரை வேணா ஏமாத்திடுவேன், நான் எப்படி வேணா வாழலாம், அது வெளிச்சத்துல இருக்கிறது இல்லை. கர்த்தர் இந்த சுதந்திர தேசத்துல என்ன வச்சிருக்கிறாருனாக்கா வெளிச்சமாக, வெளிச்சத்தை கொண்டு போயிட்டு இதுல டேபிள் கீழே வைக்கிறதுக்காக இல்லை, அது வெளிச்சம் காமிக்கும் போது அது பட்டணத்துக்கே அது வெளிச்சத்தை கொடுக்கறதா இருக்குது. நீங்க வீட்டுக்கு வெளிச்சம். நான் நிறைய முறை நான் கேட்பேன், எப்படிங்க இந்த வெளிச்சமா இருக்கிறதுனாக்கா நீங்க இந்த ஃபோக்கஸ் லைட் மாதிரி பல்பா இருக்கிறீங்களா, டியூப் லைட்டா இருக்கிறீங்களா, ஸ்ட்ரீட் லைட்டா இருக்கிறீங்களா, இல்ல சந்திரனா இருக்கிறீங்களா, சூரியனா இருக்கிறீங்களா? யார் வேணா மாதிரி இருக்கலாம், ஆனா இயேசுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கலாம். எத்தனை பேர் புரியுதுங்க? உள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் கிடையாது. எங்க போனாலும் இயேசுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. எந்த இடத்துல குழப்பங்கள் இருக்குதோ, இன்னும் என்ன சொல்லுவாங்களே, எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் கெரோசினோ பெட்ரோலத்தை ஊத்துறதுக்கு பதில் இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டு வந்தது சமாதான தேவன் நமக்கு சமாதானம் கொடுத்து பிறருக்கு சமாதானம் உண்டு பண்றவர்களாக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். எப்படிங்க பிறருக்கு வெளிச்சமா இருக்கிறோம்னாக்கா சமாதானம் கொடுக்கிறவர்களாக. சண்டை இருக்குதுனாக்கா பார்த்தலாம் நீ நானா அப்படின்றது பதிலாக, சண்டை எதுக்குமா, சின்ன மேட்ரு தானே, விட்டு கொடுத்து போங்க, மூஞ்சி திருப்பிக்கின்னு போயிட்டு பேசாம இருக்கிறதுக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், எதையும் அடிக்க பரவாயில்ல. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரா இருக்கும் போது கூட அவர் மேல பழி, அபாண்டமான பழி, ஒரு பாவமும் அறியாதவர் நமக்காக பாவமாக மாறினாரு. ஆமென். ஹல்லேலூயா. சோ நாம போயிட்டு என்னுடையது அப்படின்னு போயிட்டு வீட்டுல இல்ல சமாதானம் உண்டு பண்றவர்களாக. எங்க சண்டை இருக்குதோ அந்த சண்டை இன்னும் ஊக்கிறதுக்காக இல்ல,
உங்க வீட்டுல அன்பு இல்ல, அன்பு காமிக்கல. நான் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், ஒருவேளை அப்பா அம்மா உங்களுக்கு அன்பு காமிக்கலையா, ஒருவேளை வேற மாதிரி விதமா அவங்களுடைய அன்பெல்லாம் ரொம்ப ஆவேசமா பேசிதான் அன்பு காமிக்கிறவங்களா இருப்பாங்க. அது அவங்களுடைய ஸ்டைல். அப்ப நீங்க நினைக்கலாம், அந்த வீட்டுல அன்பு இல்லாத ஒரு வீட்டுல என்ன வைத்திருக்கிறார் ஆண்டவர். இல்ல. அப்போ உனக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறனாக்கா, உன்னை ஏன் அந்த வீட்டுல உன்னை ஏன் அன்பு இல்லாத வீட்டுல வச்சிருக்கிறானாக்கா, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அந்த வீட்டுல கொடுக்கறதுக்காக. அதுதான் வெளிச்சத்தை உண்டு பண்றவர்களாக. என் பொண்ணு என்ன பார்க்கல, என் பையன் என்ன பார்க்கல, எங்க அம்மா என்ன பார்க்கல, எங்க அப்பா என்ன பார்க்கல, என் உறவினர்லாம் என்ன பார்க்கல. ஏசப்பா உன்னை பார்த்து இருக்கிறாரு. அவர் தியாகமுள்ள அன்பை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க காமிங்க மற்றவங்களுக்கு. ஏன் எப்ப பார்த்தாலும் எதிர்பார்த்து இருக்கிறீங்க, எனக்கு யாரும் காமிக்கல, என்ன யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு. இது ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க, எத்தனை பேர் புரியும்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு சைக்காலஜி கொண்டு வரேன் இதுல. ஓகே, சைக்காலஜில ஒரு ஹெடோனிக் அடாப்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். ஒரு ஒரு மனுஷனை தினந்தோறும் பலார்னு அடிச்சு 100 நாளைக்கு அடிக்கிறவங்க 100 நாளைக்கு அடிக்கலாம். ஆனா ஒருவேளை 99 நாள் அடிச்சுட்டு 100ஆவது நாள் அடிக்கல வச்சுக்கோங்க, அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம்னாக்கா கையெடுத்து கும்பிட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அடி 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 அடின்னு அடிச்சு திடீர்னு அவனை அடிக்க இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், டெய்லி நல்லா அன்பை கொடுத்து சாப்பாடு கொடுத்து இதை கொடுத்து கவனிச்சு 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 ஒரு நாள் கொடுக்கலன்னா உங்க மேல கோவம், செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. எவ்வளவு தைரியம் பத்தியா? என்ன விட்டு விறகு கொடுக்குறாங்க. இது மனுஷனுடைய மூளை, மனுஷனுடைய எண்ணம். அதனாலதான் இத ஏன் சொல்ல வரேன்னாக்கா, ஸ்பீச்ல ரொம்ப ஹைலைட்டா பண்ணாங்க. தமிழ்நாடு ஸ்பீச்ல மீன் பிடிக்க முடியலன்னாக்கா மீன் பிடிக்க கத்து கொடுக்கும், மீனும் பிடிச்சு கொடுக்கும்னு சொல்லிட்டு. மீன் பிடிக்க கத்து கொடுக்கிறது. நாம நிறைய பேருக்கு வாரி வாரி கொடுக்கறதை விட அவங்களுக்கு கத்து கொடுக்கறது மேலுன்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அன்பு, அதே அன்பு பிறருக்கு நாம கொடுக்கிறது. அவங்க எனக்கு கொடுக்கறாங்களோ இல்லையோ, கர்த்தர் எனக்கு தினந்தோறும் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்காம எனக்கு அன்பு காமிக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம கொடுக்கலாம். அதே நேரத்துல தேவன் ஞானத்தையும் கொடுக்கிறாரு. எப்படி அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் கிருபையால ஞானத்தினால சொல்லி கொடுக்கும். அப்போ நம்ம எப்படி வெளிச்சமா இருக்கிறோம்னாக்கா, இந்த சபையில பாத்தீங்களா நீங்க, பிரீத்தி எனக்கு எப்படி மேல வந்துட்டு இருக்குது, டாஃப்னி எனக்கு எப்படி மேல வந்துட்டு இருக்குது, மோனிகா எப்படி மேல வந்துட்டு இருக்கு. அவங்கள அன்பால டிசிப்ளின் பண்றோம், எப்படி தலைவர்களா ஆக்கணும்னு சொல்லி அவங்க கத்துக் கொடுக்குறோம், மற்றவங்களை எப்படி தலைவர் ஆக்குறதுன்னு சொல்லி கொடுக்கணும். எப்படி தேவனுடைய அன்பா. எத்தனை பேர் புரியுதுங்க? அப்ப இந்த சபையில எப்படி நாங்க வெளிச்சமா இருக்கிறோம்னா, எப்படியாக நீங்க எப்படி உங்க வீட்டுல வெளிச்சமா இருக்கிறீங்க, இயேசுடைய ஞானத்தினால அன்பை கொடுத்து அவங்களை ஜென்டலா நடத்துறதுல. உங்களை சுற்றிலும் ஒரு பலவீனத்தோட கூட இருக்கிறாங்கனாக்கா அவங்களை கீழே போட தேவையில்லை, அவங்களுக்கு கருணை காண்பீங்க. ஜோதிபுரால இருக்கிறவங்க அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு மேபி உங்க உங்க பிள்ளைங்களை நீங்க அணைச்சது போல ஒருவேளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாம இருக்கலாம், கான்வென்ட்ல படிக்க முடியாம இருக்கலாம் இருக்கிறாங்க. அதனால அவங்களை கீழே பார்க்க தேவையில்லை. இவங்கெல்லாம் கவர்மெண்ட்ல படிக்கிறாங்க, நாங்கெல்லாம் கான்வென்ட்ல படிச்சோம், எங்க பிள்ளைங்க ஒஸ்தி. இன்னைக்கு நிறைய பேர் கவர்மெண்ட்ல படிச்சவங்க தான் டாப்ல இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கான்வென்ட்ல படிச்சவங்க எல்லாம் கீழே சுத்தின்னு இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கம்பேஷன், சக்தி யோகேஷன் அந்த பேர் வராங்க, தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைங்க அந்த ஏரியா ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா அங்க இருக்கிறவங்க வரும்போது அவங்களுக்கு ஏதாவது காமிக்கலாம். ஏன் 75 பிள்ளைங்க வரணும்னு, எதற்காக? தேவனுடைய வெளிச்சத்தை அவங்களுக்கு காமிக்கலாம், கொடுக்கறதுல கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுல கொஞ்சம்
மேலே லிஃப்ட் பண்ணி விடுறதுல இயேசுவை எடுத்துனா குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஸோ உங்க வீட்டில் இருக்க எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன்? உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அன்பு காமிங்க. உங்க வீட்டில் யாருக்காவது இருக்கிறவங்களுக்கு காமிங்க. அண்ட் பீப்புள் வித் டிக்னிட்டி, ஒருத்தர் கேலி பண்ணி அவங்கள பாடி ஷேம் பண்ணிட்டு இவங்க அப்படி இப்படி பேரை கூப்பிட்டு அவங்கள எல்லாமே கீழே போட்டுறாதீங்க. ஏசு கிறிஸ்து அந்த 18 வருஷத்துக்கு கூனியா இருந்த அந்த ஒரு ஸ்திரீய, தூசியை பார்த்துன்னு இருந்த, பூமியை பார்த்திருந்த அவங்கள பார்த்துட்டு கூப்பிட்டு தொட்டு பேசி நிமிர வைத்து அவருடைய டிக்னிட்டியை ரெஸ்டோர் பண்றாங்க. எப்படி? இது ஆபிரகாமுடைய மகளாக இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாரையும் அவங்கள சபிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. நான் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய மகள்னு சொல்றாங்க. அப்ப நாம எப்படிங்க மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறோம்? மற்றவங்களை நான் தான் ரொம்ப ஒஸ்தி, இவங்கெல்லாம் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லைன்னு கீழே பார்க்கறது, இது எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் எல்லாமே அப்படின்னு இல்லை. எனக்கு இல்லைனாலும் கூட பரவாயில்ல, நம்ம மற்றவங்களை உயர்த்தலாம். இப்படி செய்யும் போது இயேசுக்காக வாழ்றோம். இப்படி செய்யும் போது இயேசுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறோம். எல்லாவற்றத்துக்கும் மேலாக தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறானாக்கா, நமக்கு கொடுத்த காரியத்துல, இந்த வாழ்க்கையில நாம சொல்றோம், இயேசுவே என்னையே நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டேன். சபையில வெளியே போனவொன்னு அது வேற, இது வேற. ஒப்பு கொடுத்துட்டேன், என்னோட ஆவி சபையில தான் இருக்குது, நான் எடுத்து மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஒரு ஸ்டோரியில குரங்கு சொல்லுமே, கிராக்கடைலுக்குள்ள போகும்போது சொல்லுதான், ஒன்னும் பண்ண மாட்டேன், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிராக்கடைல் ஸ்டோரி எத்தனை பேர் தெரியும்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு மங்கி அண்ட் கிராக்கடைல், ஒரு குரங்கும் ஒரு முதலையும். கிராக்கடைல் ஃப்ரெண்ட் ஆயிடுது. அப்போ இந்த மங்கி என்ன பண்ணுதா, அப்பப்போ இந்த ஒரு நல்ல பழங்க, ரொம்ப டேஸ்டியான பழங்க கொடுக்கும் அதுக்கு. கிராக்கடைல்லாம் சாப்பிட்டுட்டு யோசித்து பார்க்குது, இந்த பழமே இவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்குதுனாக்கா இந்த குரங்கு எவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த சாப்பிட்றது டெய்லி. அப்போ எப்படியாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே நான் பண்ணாமா உன்னை ஒரு ரவுண்டு கூட்டின்னு போகிறேன், தண்ணியில் போயிட்டு திருப்பி எடுத்துன்னு விட்டுறேன். குரங்கு சொல்லிதான், நான் உன்னை நம்பினவளை தான், நீ என்னை போட்டுருவேன், நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, உன்னை அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போதான். நடு சென்டரில் அந்த நடுக்கடலில் போகும்போது, குரங்கு மேலே உட்காந்துன்னு போகும்போது கிராக்கடைல் சொல்லிதான், என்னை மன்னிச்சுட்டு, என்னால் இருக்க முடியாதுன்னு சாப்பிட்றோன்னு. ஏன்னா அப்போ சொல்லுது ஸ்டோரி, நீ இவ்வளோ சாப்பிட்ற, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது, உன்னோட குடல்ல எல்லாமே சாப்பிட்டு எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு. குரங்கு ரொம்ப உஷாரு, சத்திரி. ஐயோ, நீ என் நண்பனா இருக்கிற, முதலே சொல்லக்கூடாதா? நீ முதலே சொல்லிதான் நல்லா இருந்துச்சு. என்னோட உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் மரத்துல கட்டி வச்சுட்டு வந்துக்கிறேனே, போலாம், போயிட்டு எடுத்து வந்து கொடுக்குறவனுக்கு அதுல என்ன இருக்குது, நீ சாப்பிட்டு நல்லா. ஸோ முதலையும் குரங்கோட பேச்சு கேட்டுட்டு போயிட்டு, ஐயோ அப்பா, நல்ல ஆளாகிற, மோசமான ஆளு நீ போன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஓடிச்சான். நம்ம ஆளுங்களும் அதே மாதிரிதான். சபையில இருக்குது போது மட்டும் நான் அங்க சபையில ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வெளியே போனோன்னு பாஸ்டர் நான் அங்க வச்சுட்டு வந்துட்டேன், நான் இப்ப வேற, அது அங்க சபையில வேற. அப்படி இருக்க சொல்ல ஆண்டவர் எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவர்களாக, உள்ளவன் சரி வெளியும் சரி எல்லா இடத்துலையும் இயேசுவை வெளிப்படுத்துறவர்களாக. இந்த மாதிரி குரங்கு கதை, முதல்ல கதை சொல்லுங்க பாஸ்டர், நல்லா இருக்குது பாஸ்டர் கேட்கறதுக்கு, இப்படி சொன்னா தான் புரியுது பாஸ்டர், நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் சொல்ல போறீங்க, ஒண்ணுமே போக மாட்டேங்குது. சரிம்மா சிஸ்டர்ஸ் எல்லாம் இனிமே குரங்கு கதை சொல்லலாம். எப்படிங்க? முதல்ல என்ன பண்ணோம்? முதல்ல என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். இரண்டாவது வாழணும். எப்படி? இயேசுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவார், இயேசுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துவர்களாக, அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய இன்டெகிரிட்டி, உண்மை உள்ளவர்களாக. முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துல ஒரு பாயிண்ட்டுக்கும். ஓகே, மூணாவது காரியம் கட்டுவது. எரேமியா 29:11 எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப ஃபேமஸ் ஜெபத்தை குறித்து. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது, சீக் த வெல்ஃபேர் ஆஃப் த சிட்டி. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒவ்வொன்று.
அதாவது நான் எங்க வித்து இருக்கிறேனோ அந்த இடத்துல மற்றவங்களுடைய சமாதானத்துக்காக, மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக, மற்றவங்களுடைய செழிப்புக்காக நீங்க ஜெபிங்கன்னு ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா, யூதர்கள் அந்த இடத்துல சிறைப்பிடிப்புக்குள்ள பாபிலோன் தேசத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் இவர்களுக்கு சொல்றாரு, இங்க இருந்தாலும் கூட நீ இந்த தேசத்துக்காக ஜெபிங்க, அங்கே கட்டுங்க, அங்க இருக்கிற இடத்துல நீங்க நல்லா சமாதானத்துக்காக, வளர்ச்சிக்காக, செழிப்புக்காக ஒருத்தர் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றவரா இருக்கிறார். ஆமென். அப்போ நாம என்ன கட்டுறோம் இந்த இடத்துல? இந்த இடத்துல ஆண்டவர் இந்த தேசத்துல என்ன வச்சிருக்கிறார்னாக்கா, எனக்கு மாத்திரம் நல்லது செய்வதற்காக அல்ல, மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம். என்ன வருகிற அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன கட்ட போறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போது இந்த இடத்துல இந்த ஐடி எவ்வளோ பூம் மேல இருந்துச்சு. ஃப்ளைஓவர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீடு போட்டாங்க, டெல்லியில மாத்திரம் நமக்கு மெட்ரோ இருக்குது, சென்னையில இருக்குது, பெங்களூர்லயும் இருக்குன்னு சொல்லி. இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. நமக்கு கார்ல தான் போறோம். பைக்ல போயிட்டு இருந்தேன், இப்ப கார்ல போறேன். ஆனா எனக்கு இப்போ இந்த டிராபிக் இவ்வளவா இருக்குதுன்னு சொன்னாக்கா, இந்த தலைமுறையில இருக்கிறவங்க எத்தனை பேர் எல்லாருமே மெட்ரோல போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரோ ஒருத்தர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் போட்டாங்க. இப்போ மெட்ரோ பெங்களூர் முழுவதும் டிஃப்ரெண்ட் லைன்ஸ், பிங்க், பர்பிள், ப்ளூ எல்லாமே வரப்போகுது இந்த இடத்துல. ஏர்போர்ட் கூட இங்க மெட்ரோல போக போறோம். யாரோ ஒருத்தர் இந்த ஜெனரேஷனுக்காக 20 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டாங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் செய்தாங்க. நாம என்ன பண்ண போறோம் வருகிற தலைமுறைக்கு? இன்னும் நம்மளுடைய பிள்ளைங்களோட கூட போட்டி போட்டுக்கிறோமா? ஏன் போற, நான் தான் போறோம், ஏன் பண்ற, நான் பண்ணும். நம்ம காலம் முடிஞ்சிச்சுனாக்கா அடுத்த வருகிற தலைமுறைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன கத்துக் கொடுக்கிறேன்? நான் என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? என்னுடைய எண்ணங்கள் போலவே பிள்ளைங்க அதே பார்த்து இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம? நம்ம இந்த பூலோகத்தை விட்டு போகும்போது என்ன விட்டுட்டு போறோம்? ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு அப்பா ஒரு சொம்பு விட்டுட்டு போனாரு, ஒரு பழைய பீரோ விட்டு போனாரு, ஒரு அண்டா விட்டு போனாங்க. நான் கூட அதை தான் விட்டு போறேன் பாஸ்டர். அதுக்காக கர்த்தர் அழைத்து உங்களை இந்த தேசத்துல வைக்கல. பில்டிங் கட்டலாம், விசுவாசத்தை கட்டுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி, நீங்க பேசுறத பார்த்து, உங்களை யோசிக்கிறத பார்த்து பயிற்சி கொடுங்க அவங்களுக்கு. நீங்க பயிற்சி எடுங்க, தேவனுடைய வார்த்தையை படிங்க. தொடர்ந்து 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 2 வருஷத்துக்கு பார்க்கும்போது நீங்க எல்லாம் மேல வந்துக்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சி உள்ளத்துல. பிள்ளைங்க அவங்க நடத்துறாங்க இன்னைக்கு காரியங்களை. நேற்று ஈவினிங் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு அவங்க நடத்துங்க இண்டிபெண்டன்ஸ் டே எல்லா ப்ரோக்ராமும் தான் பண்ணிட்டாங்க. பட் கொஞ்சம் யோசித்துக்கும் போது நான் இது கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். நேற்று ஈவினிங் சொன்னேன், கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கட்டும்பான்னு சொல்லிட்டு. பாருங்க, கொஞ்ச நேரத்துல அதை எடுத்து டக்குன்னு பண்றதுக்கு அது ஒரு ட்ரைனிங். அவங்க இங்க இருக்கிறவங்க லீடர்ஸ், நெக்ஸ்ட் லீடர்ஸ் உருவாக்குறவர்கள். நான் சொன்னது போல அப்ப நீங்க உங்களுடைய வீட்டுல என்ன பண்றீங்க? இன்னைக்கு நான் வாழ்ந்தா போதும், நான் இன்னைக்கு கத்திட்டா போதும், இன்னைக்கு சாப்பிட்டா போதும், தூங்கினா போதும், அதுக்கு மேல நம்ம எதுக்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? நான் என்ன பண்ண போறேன்? என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்? எப்படி எக்ஸாம்பிளா இருக்கிறேன்? என் மூலியமாக இயேசு பாக்குறாங்களா? எதை கட்டிட்டு இருக்கிறோம்? என்னுடைய ஃபேமிலிஸ்ல, விசுவாசத்துல, என் கேரக்டர்ல, நம்பிக்கையில. நீதிமொழிகள் 11:11 சொல்ல, by the blessing of the upright a city is exalted.
ஒரு உத்தமனுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக முழு பட்டணமே உயர்த்தப்படுகிறது என்று. ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாமெல்லாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமராக இருக்கிறோம். நம்மளுடைய ஆசீர்வதிப்புல பட்டணமே உயர்த்தப்படுகிறது. ஆமென். அப்ப நான் என்ன கட்ட போறேன்? அல்லேலூயா. நான் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்வதற்காக இல்லை. இன்னைக்கு கொரியா தேசத்துல கூட அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே 2 வருஷம் தான் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு ஜப்பான்ல இருந்து சுதந்திரம் கிடைச்சு, நமக்கு பிரிட்டிஷர்ல இருந்து சுதந்திரம் கிடைச்சு. அந்த தேசம் ரொம்ப வறட்சியில இருந்துச்சு. ஆனா தேசத்துக்காக எழும்பின தேசமே சேர்ந்து ஜபிக்கிறவர்களாக வேர்ல்டு மிஷன் சென்டர் கட்டினாங்க, சபைங்க கட்டினாங்க. சபையில் இருக்கிற லேடிஸுங்க 4:30 மணிக்கு எழும்பி ஜபிக்கிறவர்களாக மாறினாங்க. குடும்பங்கள் மாறினது, சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்க இருந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டு உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு. இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கோம்? சுயத்துக்காக வாழ்ந்து இருக்கிறோமா, இல்லை இயேசுக்காக வாழ்றோமா? என்னுடைய காலெல்லாம் போச்சு, எப்போனா போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுடுறோமா? இல்லை என் பின்னாடி வரவங்க நான் போனாலும் கூட இவங்க இயேசு கிறிஸ்துவோட கூட விசுவாசத்துல வளரணும், இவங்க தலைவர்களாக வரணும்னு நாம அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? அட்லீஸ்ட் சிந்திக்கிற ஒரு காரியமா இருக்குது. துணி போடலாம், நல்லா செல்ஃபி எடுத்துக்கலாம், நல்லா. அதுல வந்துட்டு நீங்க சொல்லவே தேவையில்லை, உங்களுடைய பிள்ளைங்க ரொம்ப டாப்ல தான் இருக்கிறாங்க. வேற என்ன காரியங்கள் நம்ம பண்ணலாம்? தவறான வழியில சிந்திக்காம, தவறான வழியில பேசாம, தேவனுடைய வழியில சிந்தித்து தேவனுடைய வழியில பேசுறவர்களாக அட்லீஸ்ட் அந்த ஒரு ஜெனரேஷன், வர ஜெனரேஷனுக்கு எங்க அம்மா இப்படி கெட்ட வார்த்தை பேசாம, எங்க அம்மா என்னை கீழே போடாம, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டத்துலயும் தேவன் மேல விசுவாசத்தோட கூட இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எனக்கு சாட்சியா இருக்கிறாங்கன்னு இந்த வருகால இந்த பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நீங்க அவங்களுக்கு ஒன்றும் பங்களாவோ ஏன்னோ பேங்க்ல அக்கௌண்ட்டோ வச்சு போக தேவையில்லை. நீங்க ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்கிறீங்கன்னாக்கா இந்த விசுவாசத்தின் வழி அவங்களுக்கு காமிக்கிறவர்களா இருக்கிறீங்க. இயேசுவை காமிங்க வேலை செய்கிற இடத்துல. அதுதான் பிறருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஜெபம், வாழ்வது, கட்டுவது, நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. கடைசியில முடிச்சிடுறேன் நான். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர், அவர் நம்மள ஒரு மாற்றம் அடைகிறார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. நாம மாறினாக்கா நம்ம சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க. ஆமென். யாருக்கும் புரியலையா நான் சொல்றது? புரியல இல்லைங்களா? நீங்க மாறினீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மாறுவாங்க. ஐயோ அவங்களாம் பேச மாட்டாங்க, அவங்களாம் மேல வானத்தி பூமி சிருஷ்டித்து உருவாக்குன எல்ஷடா எல்ஷடா எல்ஷடான்னு பாடுங்களே, அந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. நம்ம கிட்ட பணம் இருக்குதா, துணி இருக்குதா, இதெல்லாம் இல்ல, உள்ளத்துல அவர் இருக்கிறார் நமக்கு. ஆமென். அதுதான் முக்கியம். அப்போ நாம மாறணும்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க மாறுறாங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க மாறினாங்கன்னாக்கா பட்டணம் மாறுது, நல்ல ஒரு ஆரோக்கியமான பட்டணமா இருக்குது. அதனால்தான் சபை சாட்சியாக மாறுது. அல்லேலூயா. ஒரு இன்னும் தேசத்தை கலக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், சபையில ஸ்டார்ட் பண்ணலாம், வீட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், சுத்தி இருக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதமாக. எப்படி இந்த தேசத்துக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம்? தேவனை நாம் ஆராதிக்கிறவர்கள், நாம ஜெபிக்கிறவர்களாக, இயேசுவுக்கு வாழ்றவர்களாக, வருங்கால இந்த ஜெனரேஷனுக்கு கற்றவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஒரு அப்பா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர், அவர் மாறினார்னாக்கா குடும்பமே மாறும். ஒரு நல்ல ஒரு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்க மாறுறாங்கனாக்கா அந்த கம்பெனியில இருக்கிறவங்க மாறுவாங்க. அல்லது வீட்டு சபை போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கனாக்கா அவங்க மாறினாங்கன்னா வீட்டை சுற்றில இருக்கிறவங்க மாறுவாங்க. நாம ஒருவேளை இந்த இந்தியா தேசத்தை நாம ரட்சிக்க முடியாது, ஆனா இயேசு தான் ரட்சிக்கிறாரு.
ஆனா நாம ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம மாறும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க மாறுவாங்க. நாம ஆசீர்வாதமா இருக்கோம், பிறரும் ஆசீர்வாதமா மாறுறாங்க. கரங்களை தட்டி தேவன் நடிச்சுட்டு ஸோ இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக, இயேசுவுக்காக வாழ்றவர்களாக, அடுத்த தலைமுறையை கற்றவர்களாக, எங்க இருக்கிறோமோ அங்க நாம ஆசீர்வாதமா இருக்கிறவர்களாக. சொல்லுங்க, தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக. தேசம் சொல்லும் போது எல்லாம் தலைவர்களா இருக்கலாம், குடும்பங்கள் இருக்கலாம், சபைகள் இருக்கலாம். ஜெபிக்கிறவர்களாக, இயேசுவுக்காக வாழ்றவர்களாக, அடுத்த தலைமுறை கற்றவர்களாக, எங்க இருக்கிறோம் நாங்க இயேசுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. சோ சொல்லுங்க, இந்தியா எனது தேசம், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன், இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்த்தர், சுவிசேஷம் என்னுடைய மிஷன், ஆசீர்வாதம் தான் என்னுடைய அழைப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இந்த தேசத்துக்காக ஜெபிப்பேன், இயேசுவுக்காக வாழ்வேன், அடுத்த தலைமுறைக்காக கட்டுவேன். நான் எங்க இருக்கிறோம் நாங்க ஆசீர்வாதமா இருப்பேன். ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் இயேசுவை சார்ந்தவன், இயேசுவுக்கு சொந்தமானவன். இந்த தேசம் என்னுடைய தேசம், இந்த ஜனங்க என்னுடைய ஜனங்க. நான் ஜெபிப்பேன், வாழ்வேன், கட்டுவேன், ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுங்க? கரங்களை தட்டி தெய்வத்தை கொண்டு சேர்க்கலாம். எழுமி நின்று கொஞ்ச நேரத்துக்கு நான் ஜெபிக்கலாம். தேசத்தை குறித்து பேசுவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக, இயேசு நிமித்தமாக ஜெபிக்கிறவர்களாக. நம்மளுடைய எல்லாவற்றிலும் ரொம்ப சிறந்த ஜெபம் என்னன்னாக்கா, இந்த தேசம் முழுவதும் இயேசுவை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது, நாம பெற்றுக்கொண்ட இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி மற்றவங்களை பெற்றுக்கொள்வது. ஜெபிக்கலாமா? இந்த தேசத்துல இருக்கிற தலைவர்கள் ஞானத்தினால நடக்கிறதுக்காக, சமாதானத்தினால நடக்கிறதுக்காக, நம்ம சுற்றில இருக்கிறவர்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நாம தேவனுக்காக. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி. நீர் நல்லவர் ராஜா, நீர் வல்லவர் அப்பா. உமையை ஸ்தோத்திரிக்கிறேன், உமையை போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம், சபைகளுக்காக ஜெபிக்கலாம். தேவனுடைய நாம மகிமைக்காக ஜெபிக்கலாம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம். நாம கம்பேஷன், அந்த இடத்துல நியாய நீதிக்காக, பாதுகாப்புக்காக, பலத்துக்காக, நம்பிக்கைக்காக, சமாதானத்துக்காக, ஒற்றுமைக்காக, வளர்ச்சிக்காக, ஞானத்துக்காக சேர்ந்து ஜெபிக்கலாமா? என்னுடைய குடும்பங்கள்ல ராஜா, அப்ப என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, சபையை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் ராஜா, இந்த பெங்களூர் பட்டணம் ஆண்டவரே, அனைத்து மாநிலங்கள் ராஜா, இந்திய தேசம் முழுவதும் சபைகள் ஆண்டவரே, சபை நிமித்தமாக சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இயேசுவை தெரிந்து கொள்ள இந்த வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. பேசுங்க, நீங்க மாறணும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மாறணும். வேலைக்கு போற இடத்துல சாட்சிகளாக இருக்கணும். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கட்ட வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்த வேண்டும். சொல்லலாமா? தேவனுடைய நாம மகிமை ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து உருவாக்கின சர்வ வல்லமடி தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, 80வது சுதந்திர நாளை ஆண்டவரே நேற்று நேரத்தில் கொண்டாடி இந்த நாள்ல கூட ஆண்டவரே இந்த சுதந்திரத்தின் தேசத்துல எங்களை வைத்ததுக்காக நன்றி. பாவத்தின் பிடிப்பிலிருந்து எங்களை விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. நோயிலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. அப்ப எங்க மேல இருந்த எல்லா ஆண்டவரே பாவத்தின் பாரம் கடத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா இந்த ஆண்டவரே பிசாசுடைய பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா இந்த காலை வேளையில கூட அப்போஸ்தலன் பவுல்
ஆண்டவரை திமோத்திக்கு சொன்னது போல, ஆண்டவரை திமோத்தியில சொன்னது போல ராஜா, பிரதானமான காரியம் ஜெபிப்பது ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகள் உமக்காக ஜெபிக்கிறவர்களாக, தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, கம்யூனிட்டிஸ்க்காக, சொசைட்டிக்காக, பட்டணத்துக்காக, அப்பா அனைத்து மாநிலத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக ராஜா. அதே வண்ணமாக இயேசுவுக்காக வாழ்றவர்கள், உம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர், வேலை செய்கிற இடத்துல அப்பா ஆண்டவரை, ஸ்கூல்ல, காலேஜ்ல, குடும்பத்துல, எல்லா இடத்திலும் சபையில ஆண்டவரை அன்பு காண்பிக்கிறவர்களாக, ஞானத்தை உம்முடைய ஞானத்தினால நடக்கிறவர்களாக, தாழ்மையோடு கூட பேசுறவர்களாக, சமாதானத்தோடு கூட பேசுறவர்களாக, கிருபை காண்பிக்கிறவர், எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்களாக வழிநடத்த போவதற்காக நன்றி. எங்களுக்கு மட்டும் சுயத்துக்காக வாழாதபடிக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி இந்த ஆண்டவரே தேசம் ஆண்டவரை மேல வருவதற்காக நான் என்ன செய்ய போறேன், எனக்கு அப்பா மனக்கண்களை திறந்து இந்த சபை மூலியமாக சின்ன பிள்ளைகளை கட்ட நான் விசுவாசித்து எனக்குள்ள மாறி ராஜா பிறருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க என்னை வழி நடத்துங்கப்பா. அதே வண்ணமாக நான் எங்க இருக்கிறேன் அந்த இடத்துலயே ஆசீர்வாதமாக இருக்க இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எடுத்து என்னை பயன்படுத்துங்க. நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அதே வண்ணமாக எதற்காக வெளிச்சத்தை காமிக்கிறேன்னா உம்முடைய மகிமைக்காக ராஜா, சுயத்துக்காக அல்ல. நன்றி பிதாவே, வந்திருக்கிற யாவரையும் தொட்டதுக்காக நன்றி. அவருடைய உள்ளத்தில் ஆண்டவரே எண்ணங்கள், ஏக்கங்கள், வாஞ்சி அறிந்திருக்கிற தேவன், வேலை இல்லாதவர்கள் வேலை கொடுத்து உயர்த்த போவதுக்காக நன்றி. அப்பா மனசு சோர்ந்து போய் நொந்து போய் இருக்கிறவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா கிரியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த போவதுக்காக நன்றி ராஜா. கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு கடத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேல ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை படித்து தியானித்து உம்முடைய அன்பு, உம்முடைய சமாதானம், உம்முடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க. கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நாம் மகிமையாகட்டும். இந்த மீதியான நேரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொரு டீச்சர்ஸ் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீ உயர்த்த போவதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இங்க இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட, பிள்ளைகளோடு கூட, டீச்சர்ஸோடு கூட, வாலண்டியர்ஸோடு கூட, அப்பா அம்மாவோடு கூட என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனை கண்டு சொல்லலாம்.